காலையில எந்திரிச்சுன்னையும் மகிழ் நேரா அவங்க பாட்டி கிட்ட போய் கேட்டாலாம், பாட்டி எப்போ நவராத்திரி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொன்னாங்களாம், இன்னைக்கு தான் நவராத்திரியோட முதல் நாள், போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம். ஓகே பாட்டி அப்படின்ட்டு மகிழ் உடனே ரெடியாகி வந்து நின்னாலாம். மகிழ், உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு கண்ணா, ஆனா இன்னைக்கு நம்ம பாவாடை சட்டை போட்டு அழகா சாமி கும்பிடலாம், போய் மாத்திட்டு வா. ரொம்ப அழகா இருக்கு மகிழ், வா உனக்கு இன்னைக்கு நவராத்திரி பத்தின ஒரு சின்ன கதை சொல்றேன். இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள், இதுக்கு பேரு கடஷ்தாபனோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பாட்டி அப்படின்னு மகிழ் கேட்டாலாம். அதாவது கலச ஸ்தாபனம், ஒரு செம்பு குடம், அதாவது ஒரு காப்பர் குடத்தை எடுத்து அதுக்குள்ள அரிசி, மஞ்சள், கொஞ்சம் காசு இதெல்லாம் போட்டு குடத்தோட மேல மா இலைய வச்சு அதுக்கு நடுவில் மஞ்சள் பூசின தேங்காயை வச்சு பூ போட்டு நம்ம டெய்லியும் சாமி கும்பிடணும். அந்த சாமியை துர்க்கை அம்மனா நினச்சி அந்த 9 நாளும் கும்பிடணும். அப்போ சாமி நம்மளுக்கு தைரியம், நம்பிக்கை, சந்தோஷம், திருப்தி இதை எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த கலசத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா பாட்டி அப்படின்னு மகிழ் கேட்டாலாம். இந்த கலசத்துக்கும் பவர் இருக்குது, அதையும் தாண்டி நம்மளோட எண்ணங்களுக்கு இன்னும் அதிகமாக பவர் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். நல்லது நினைச்சா கண்டிப்பா நல்லதே நடக்கும். புரிஞ்சுதா மகிழ்? இப்ப போய் 2 பேரும் சாமி கும்பிடலாம். நாளைக்கு நவராத்திரியோட 2வது நாள் கதையை சொல்றேன்.